அந்த பொண்ணோட ரூம் எங்க இருக்கு? இந்த ரூம் தான் சார். அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே, என்னவன் பேரு? சசி. சசி வெறும் ஃப்ரெண்டு தான். ஆமாமா, ஃப்ரெண்டு பேக்கு. ஊட்டி கொடைக்கானல்னு எங்கேயாவது போய் தேட சொல்லு. 2 பேரும் அங்கதான் தங்கி இருப்பாங்க. அங்க எதுக்கு? இப்ப அதானே சேஃபஸ்ட் பிளேசஸ். நேத்து ராத்திரி நீங்க யாராவது ஏதாவது பாத்தீங்களா? ஐ மீன், அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றதோ இல்ல போறதோ ஏதாவது? இல்ல. நீங்க பாத்தீங்களா? பார்க்கல. நீங்க ஏதாவது பாத்தீங்களா? இந்த கம்பியை யார் அறுத்தது? தெரியல சார். தெரியல. போலாம். கம்பி அறுத்துருக்குது எல்லாம் இந்த கேச வேலை தான் சார். இந்த ஆக்ஷா பிளேடை வச்சு ஜன்னல் கம்பி அறுத்து உள்ள இறங்குறது தான் அவனோட ஸ்பெஷாலிட்டி சார். ஜெயில இருந்து தப்பிச்சு நேரா இங்க வந்துட்டான். ஜன்னல் கம்பி அறுத்து ரூம்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி காணாம போன அந்த பொண்ணை ஒருவேளை அவன் பார்த்துருக்கலாம். அவனை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே சார். பொண்ணை பார்த்துட்டு அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான் சார். இனி அந்த பொண்ணோட பணத்தை மட்டும் தான் சார் தேடணும். பாமா கொஞ்சம் இங்க வா. அந்த பொண்ணு யாருக்கிட்டையாவது நெருங்கி பழகுறாளான்னு தெரியுமா? யாரையாவது லவ் பண்ணலான்னு கேக்குறேன். சசின்னு ஒருத்தரை விரும்பினா. இவன் தான் சசியா? ஆமா. சுசீலாவோட பையன் சசி. அவன் முன்ன மாதிரி இல்லை. இப்போ ரேட்டெல்லாம் பயங்கரமா ஏத்திட்டா. உட்கார் உட்கார் உட்கார். நல்லா சிக்கிட்டா. என்ன போலீஸ் உள்ள போந்துட்டாங்க? ரைடு. ரைடா? ஆமா. ஐயோ, இன்னைக்கு நடக்காதா? இன்னைக்கு நடக்காது போல இருக்கு. உன் பையன் பேரு சசி தானம்மா? ஆமா சார். அம்மா என்ன வேலை செய்யறாமா? அவன் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சார். அப்பா வருமானமே கிடையாது. நீ என்ன வேலை செய்யறமா? பையனை பத்தி மட்டும் கேளு, அவங்கள குறையாது. சரி, அவனை கூப்பிடுமா. அட உன் பையனை கூப்பிடுமா. இப்ப இங்க இல்ல சார். இருக்க மாட்டான். நேத்து தானே எஸ்கேப் ஆனா. என்ன காரணம் சொல்லிட்டு போனா ஃப்ரெண்டோட கல்யாணம். ஆமா சார், ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தான் அவன் போயிருக்கான். அதானே சொல்ல முடியும். ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடுறேன்னு சொல்ல முடியும். சார் என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் போக போக புரியும். இந்த பைக் அவனோட தானே? ஆமா சார். வாயா. பார், அவன்கிட்ட சொல்லி வை. எங்க கிட்ட இருந்து அவனால தப்பிக்கவே முடியாது. யோ, மேல மேல வந்து முட்டாதியா, தள்ளி பாயா. நீ இப்ப சொன்ன 2 விஷயத்தையும் முதல்ல இருந்து ஒரு தடவை சொல்லு. சுசிலா வீட்டுக்கு இன்னைக்கு எஸ்ஐ குரூப்போட வந்து பட்டைய கிளப்பிட்டார்ல. ஆமா. ரெண்டாவது டீயை எடுத்துக்கிட்டு நீ உள்ள போ. டீ நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா. ரெண்டாவது விஷயத்த சொல்லு. அந்த பொண்ணு காணாம போன அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும். ஜில்லுன்னு காத்தோட மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மழையில நனைய கூடாதுன்னு சின்னத்தாய் கடவோரமா ஒதுங்கினேன். பயங்கரமான இடி. அடக்கடவுளே.
பாரதி வண்டியில இரு, நான் வீட்டுல விட்டுறேன். வேணாம் வேணாம், நானே போய்க்கிறேன். அப்ப சரி. அவ்வளவுதான் நான் பார்த்தேன். உங்களுக்கு தான் தெரியுமா அந்த பருத்தியூர் ராஜுவை? கம்பத்துல துணி சுத்தி இருந்தா கூட அதையும் அவன் விட்டு வைக்க மாட்டான். அந்த பொண்ணை மட்டும் சும்மா விட்டுவானா? அது மட்டும் என்னது? மோரு. என்கிட்ட கொடு. மோர் எடுத்துக்கிட்டு மறுபடியும் உள்ள போ. பெரியவங்க பேசும்போது இங்க உனக்கு என்ன வேலை? போ. அது மட்டும் இல்லாம அதுக்கு மேலேயே நீ ஒண்ணு பாத்திருக்க. அவ்வளவுதான் நடந்தது, வேற எதையும் நான் பார்க்கலையே. பாத்திருக்க. பருத்தியூர் ராஜு அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா கார்ல தூக்கி போட்டுட்டு போனதையும் நீ பாத்திருக்க. சத்தியமா நான் பார்க்கவே இல்லை சார். பாத்திருக்க. பார்த்தேன். அவனோட கட்சி மேலிடத்துக்கும் சிஎம்முக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் டிஜிபிக்கும் இந்த கட்டுக்கதையை உண்மை மாதிரி மொட்டை கடிதாசி போடணும். லெட்டர்ல இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு அந்த பொண்ணு காணாம போயிட்டான்னு ஒரே போடு போடணும். நோ மொட்டை கடிதாசி வேண்டாம். செக்ஷன் 303, செக்ஷன் 407, செக்ஷன் 121 போட்டாதான் எல்லாம் சரியா வரும். அன்னைக்கு அந்த யானையை பத்தி பேசும்போது கூட நீங்க இதே நம்பர் தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இதே நம்பர் தான். இதே நம்பரா? அது 121 ஃபாரஸ்ட் ஆக்ட், இது 121 டொமஸ்டிக் ஆக்ட். அப்படியா? 64 சுப்ரீம் கோர்ட் உனக்கு தெரியுமா? 21 லா தெரியுமா? இல்ல. ஹைட் ஆக்ட், 123 அக்ரிமெண்ட், நியூக்ளியர் ஆக்ட், பிபி அவைலபிள் பிபி. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். உனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டா என் பொழப்பு நாரி. ஆமா. இப்போ சொன்னதெல்லாம் ஒரே செக்ஷன், ஒரே ஆக்ட், எல்லாம் ஒரே ஃபேமிலி. இவ்வளவு கேஸ்ல வாதாடினதா சொல்றீங்க, ஆனா ஒரு கேஸ்ல கூட ஜெயிக்கல நீங்க. குட் கொஸ்டின். எனக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? மத்தவங்களுக்கு விவரம் பத்தலையே. அதனாலதான் நான் என்னதான் விவரமா வாதாடினாலும் ஜட்ஜிங்க விஷயம் இல்லைன்னு கேஸ தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இல்லன்னா நான்லாம் தோக்க மாட்டேன். மொட்டை கடிதாசி ஒர்க் அவுட் ஆகாது. வேறு அட்ரஸோட ப்ராப்பரா அனுப்பிடுவோம். உங்க அட்ரஸ்ல அனுப்பிடுவோமா? வேண்டாம், பரமக்குடி முருகன் பேர்ல. ஆமாமா. ஐயோ, அது என் பேர் இல்ல. என்ன ஐயா? ஆமா, உன் பேர்ல தான். டேய், நீ போய் 3-4 வெள்ளை பேப்பர் எடுத்துட்டு வா. வேணாம். எதுக்குப்பா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பொய் கேஸ் உண்டாக்குறீங்க? இதெல்லாம் தப்பு இல்ல. தப்பா? 4 பேருக்கு நல்லது நடந்தா எதுவுமே தப்பு இல்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத நீ மறந்துருப்ப. அப்போ நான் இன்டென்சிவ் கேர்ல 1 மாசமா மூச்சு பேச்சு இல்லாம இருந்திருக்கேன். அடிச்ச அடியிலையும் உதைச்ச உதையிலையும் மூட்டெல்லாம் கழண்டு போச்சு. நினைச்சா உடம்பெல்லாம் இப்பவும் வலிக்குது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு இல்லாத பொய் கேஸ் எல்லாம் போட்டு என்ன லாக்கப்ல வச்சு அடிச்சு பிரிச்சு மேஞ்சானுங்க. எல்லாம் உனக்கு தெரியும்ல. யாருக்காக செஞ்சாங்க? பருத்தியூர் ராஜுக்காகத்தான். அன்னைக்கு இங்க எஸ்ஐயா இருந்த அவனோட ஃப்ரெண்டு ஸ்டீபன். இன்னைக்கு இருக்கிற எஸ்ஐ ராஜு கூட என் ஃப்ரெண்டு கிடையாது. நான் எந்த பிரஷரும் கொடுக்கல. அப்படி இருந்தும் என்ன பழி வாங்குறதுக்காக அவன் செஞ்ச வேலை இது. நான் விட மாட்டேன், பழி வாங்கியே தீருவேன். செத்து சாம்பலான உன் அம்மா வந்து விட்டு கொடுக்க சொன்னாலும் நான் விட மாட்டேன். நில்லு. நான் இப்போ சொன்ன விஷயம் எல்லாம் உனக்கு பிடிக்கலன்னா அப்படியே மறந்துரு. அப்பாவை மாட்டி விடணும்னு நினைக்காத. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லு. போயா போயா தள்ளி நில்லுங்க. பாடி எடுக்காதீங்க, பாடி எடுக்காதீங்க. ஏன்? எல்லாம் முறையாத்தான் நடக்குதா? என்ன சார்? சாருக்கு சட்டம் தெரியாதோ?
அதான் லா. என்னது? ஆர்டிஓவோ அவருக்கு ஈக்குவலான ஆபீசரோ சம்பவ இடத்துக்கு நேர்ல வந்து விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் தான் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போகணுங்கிறது சட்டம். அந்த சட்டத்தை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். புரியலையே. அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? சட்டத்தை பத்தி எனக்கு கத்து கொடுக்காதீங்க. 2-3 நாளா டெட் பாடி இங்கேயே இருந்திருக்கு. சீக்கிரமா போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு சொந்தக்காரங்க கிட்ட டெட் பாடியை நீங்க கொடுத்தாங்க. முடிவெடுத்தா பத்தாது, நாங்க எடுக்கிற முடிவுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். ஆர்டிஓ வந்ததுக்கு அப்புறம் பாடி எடுத்துட்டு போங்க. எங்க எல்லாருக்கும் இந்த சாவுல சந்தேகம் இருக்கு. நடந்தது ஆக்சிடென்ட்டா இல்ல கொலையான்னு இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சாகணும் சார். நீங்க வந்து வண்டியில் உட்காருங்க. வீணா புடிவாதம் பிடிக்காதீங்க. விலாவாரியா விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் பாடி எடுத்துட்டு போனா போதும். ஆமா சார் வண்டி எடுங்க சார். இப்பவே பாடியில இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. போனோம்னா நேரத்தாயா செய்யும். ஆர்டிஓ வராம பாடியை நான் எடுக்க விட மாட்டேன். நீ யாரு? வண்டி எடுங்க சார். நீ போனா விட்டுருவா? எப்படியா பாத்துருவோம் நீங்க? நீ யாரு? இன்னைக்கு நான் முடிவு கட்டலையா? என்னையா பண்ற மாதிரி என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். டியூட்டியை செய்ய விடாம தடுத்த ஏத்தே வண்டியில. பருத்தியூர் ராஜு அரெஸ்ட் பண்ணுங்க. பருத்தியூர் ராஜு அரெஸ்ட் பண்ணுங்க. மந்திரியோட பினாமியை கைது பண்ணுங்க. எஸ்ஐ ராஜு ஒழிக. பருத்தியூர் ராஜு அரெஸ்ட் பண்ணுங்க. மந்திரியோட பினாமி காம கொடுற ராஜு ஒழிக. இத்தனை நாளா எனக்கு எதிராக நம்ம கிராமத்துல தான் கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப எஸ்பி ஆபீஸ்க்கு வந்து கோஷம் போடுறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல்? ஆமா நீங்க எல்லாம் யாரியா? அந்த ஆளோட கைக்கூலி தானே. ஒரு நாள் கத்தி கூப்பாடு போட்டா அப்படி என்னதாயா கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். அந்த பொண்ணோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும். புரிஞ்சுதா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்காகவும் கோஷம் போட வந்த கூட்டம் இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் மானத்துக்கும் மரியாதைக்கும் கட்டுப்பட்டவங்க. உன்ன மாதிரி புது பணக்காரங்களோட அட்டகாசத்தையும் அராஜகத்தையும் போலீஸாலையும் சட்டத்தாலையும் தட்டி கேட்க முடியாதப்போ நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்களை அடக்குவோம். பாக்குறியா? இவங்களுக்கு ஆதரவா நான் இருக்கேன். அவா நீ கிழிச்ச அதையும் பாத்துருவோம். என்ன நினைச்சுக்க? சார் கொஞ்சம் இங்க வாங்கல. என்ன விஷயம்? யார் யார் வந்திருக்காங்க? அதான் எஸ்பியும் டிஒய்எஸ்பியும் வந்திருக்காங்க. என்ன விஷயமா வந்திருக்காங்க? பருத்தியூர் ராஜுவை கைது பண்ண சொல்லி கங்காதரனும் அவங்க ஆளுங்களும் எஸ்பி ஆபீஸ்க்கு முன்னாடி தவம் இருந்தாங்கல்ல, இல்ல போராட்டம் பண்ணாங்கல்ல, அதை பத்தி தான் விசாரிக்க வந்திருக்காங்க. நான் வரட்டுமா? டீயை எடுத்துட்டு போனேன்னா கத்துவாங்க. யார் வேணா எப்படி வேணாலும் பேசட்டும். ராஜுன்னு அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் தெரியும் அவங்க பழி வாங்கதான் அப்படி செய்றாங்கன்னு. இதை யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன பண்றீங்க இங்க? ஏமா உன்னோட முக்கியமான ஃப்ரெண்டு தானே அந்த செத்து போன பொண்ணு. அப்போ கொலை பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டாமா? அதுக்கு தேவையான ஏற்பாட்டை தான் நாங்க இப்போ பண்ணிருக்கோம். ஓகேவா? அதனால நீங்க வெயில்ல கிடந்து வேகாம சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேருங்க. போங்க. சின்ன பொண்ணுங்க வெயில்ல வாடி போயிடுவீங்க. வீட்டுக்கு போங்க. வாடி போலாம். எஸ்பி இல்லையா? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நடக்கிறதெல்லாம் உங்க ஏற்பாடு தானே? ஒரு நிமிஷம் பார்க்கணும். இப்ப வேணா, உள்ள மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ராஜன் சார் இருக்காரா? எல்லா சாரும் இருக்காங்க. உள்ளதான் போய் பார்க்கணுங்கிற கட்டாயம் இல்ல. ஆனா மீட்டிங்ல என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது முடியவே முடியாது. இப்ப முடியுமான்னு பார்த்து சொல்லுங்க. பணத்தை காமிச்சு எனக்கு டெலிகேட் பொசிஷனை கொடுத்துட்டீங்களே, சரி பரவாயில்ல, அது கொடுங்க. இந்த ஆளு இன்னுமா துரத்தல? அவர் இன்னும் சஸ்பென்ஷன்ல தான் இருக்காரு. வேற எந்த வேலையும் தெரியாதுங்கிறதுனால இங்க ஹெல்ப்புக்கு இருக்காரு. அபிஷியலா ஒன்றும் செய்யறது இல்ல சார். நேத்து கமிஷனர் ஆபீஸுக்கு முன்னாடி கத்தி கலட்டா பண்ணதுக்காக மட்டும் இல்ல, இது வெறும் முட்டை கடுதாசு மட்டும் இல்ல, பேர் அட்ரஸ் எல்லாம் தெளிவா எழுதி அனுப்பியிருக்காங்க. சார் இது இந்த முருகன் எழுதின லெட்டர் சார். இவன் அந்த கங்காதரனோட கையாள். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த படிங்கன்னு சொல்றேன் சார்.
யார் எழுதினா என்ன, விஷயம் என்னன்னு பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. வேணும்னா தேதியை பாருங்க. பருத்தியூர் ராஜா அந்த பொண்ணை கார்ல கடத்தும் போது பார்த்த சாட்சி எழுதின லெட்டர் தான் இது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை யாருமே இது வரைக்கும் பார்க்கல. இந்த எவிடன்ஸ் வச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டமும் ஃபைனல் ரிப்போர்ட்டும் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுக்கலாம் சார். ஆக்ஷன் எடுக்க இது போதும்னு சொல்றேன்ல, அப்ப அரெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க பயப்படாம விசாரணை பண்ணுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன் சார். அவருக்கு இருக்கிற அரசியல் பலத்தை பார்த்து பயப்படுறீங்களா? அப்படி ஒண்ணும் இல்ல சார். அப்போ உடனே அரெஸ்ட் பண்ணுங்க சார்.